உலகின் பல நாடுகளில் கொரோனா மீண்டும் பரவ தொடங்கி இருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் மத்திய அரசினுடைய பொது சுகாதாரத்துறையும் சரி, தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறையும் மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற விளக்கம் அளித்திருக்கிறது. இருந்தாலும் கொரோனா பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது, அதை யாராலும் அழிக்க முடியாது என்றும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிப்புகள் என்னென்ன செய்யும், வீரியமிக்கதாக இருக்குமா என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தொற்று நோய் தடுப்பு சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுப்பிரமணியன். டாக்டர் வணக்கம். வணக்கம். கொரோனாவை அழிக்கவே முடியாது, இன்னும் உலகத்தில் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அது இப்போ மீண்டும் பரவ தொடங்கி இருக்கா, உண்மையா? இப்போ கொரோனாங்கிறது 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போது இதை முழுமையா நம்ம உலகத்திலேருந்தே அகர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நம்ம தடுப்பூசியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கொரோனாங்கிறது மிக வேக அளவில் மியூட்டேஷன் அடைந்து கொண்டே இருந்ததுனால இதை முழுமையா அடக்கிறதுங்கிறது முடியாத காரியம் நம்ம சீக்கிரமாகவே புரிஞ்சுட்டோம். அதனால புது புது வேரியண்ட் அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு தொற்று வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ புது தொற்று எப்போ பார்த்தாலும் இங்கே இருந்தாவது ஒன்று கிளம்பிண்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம இதை பற்றி ரொம்ப அலசி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டாலே போதும். இந்தியாவும் சரி, தமிழ்நாட்டிலையுமே எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. கேரளாவும் அதிகமாக இருக்கு, அதே மாதிரி மகாராஷ்டிராலாம் இருக்குல்ல. இந்த எண்ணிக்கை இன்னும் வேகமாக பரவ வாய்ப்பு இருக்கு சார். இப்போ எண்ணிக்கை ஏறுறதுக்கு முக்கியமான காரணமே அதிகமான அளவில் டெஸ்ட் பண்ணுறதுனால தான். இப்போ டெஸ்ட் பண்ணலன்னா எண்ணிக்கை 0 தானே காமிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த எண்ணிக்கை நம்ம ஊரில் மாத்திரம்தான் ஏறுறதுன்னு நம்ம தப்பாக யோசிக்கக்கூடாது. சீனா, ஹாங்காங், சிங்கப்பூர் போன்ற பல இடங்கள்ல கோவிடோட தாக்கம் அதிகமாக தெரியறதா சொல்றாங்க. ஆனால் கோவிட் எண்ணிக்கை ஏறுறதே தவிர இதனால ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமோ இல்லை பயங்கரமான ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமை வர மாதிரியோ இல்லை உயிர் சேதம் ஆற மாதிரியோ எதுவும் தெரியல. அதனால இப்போ இருக்கிற நிலைமைக்கு பல இடங்கள்ல கோவிடோட தாக்கம் அதிகமாக தான் தெரியறது. பிளஸ் நம்ம இப்போ அதிகமான அளவில் நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுனாலையும் கொஞ்சம் அதிகமாக தெரியறது. முன்னாடி இருந்த அளவுக்கு வீரியமான அளவுக்கு இல்லை, ஆனால் வீரியம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இல்லைனோ. பட் இதோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் சார்? இப்போ முக்காவாசி பேருக்கு நாங்கள் கோவிட்னு கண்டுபிடிக்கிறோம்னா அது தற்செயலா கண்டுபிடிக்கிறது தான். இப்போ யூஸ்வலா இந்த நேரத்துக்கு சாதாரணமா அந்த மாதிரி இருமல் சளி ஜலதோஷம் பார்க்கறது அபூர்வம். யூஸ்வலா வெயில் ஆரம்பிச்சதுனாலே இந்த மாதிரி இருமல் சளி ஜலதோஷம் வியாதிகள் எப்போதுமே குறைஞ்சு போயிடும். கோவிட் அதிகமா இருக்கா அப்படிங்கறது யோசிப்போம். இப்போ நிறைய பேருக்கு நாங்க புறநோயாளிகள் பிரிவில் தான் அதிகமாக பார்க்குறோம். இருமல், சளி, ஜலதோஷம், உடம்பு காய்ச்சல் வருது, உடம்பு கொஞ்சம் வலியோட இருக்கிறது, அந்த மாதிரி சில சாதாரணமான பிரச்சனைகளோட தான் அதிகமாக வராங்க. சாதாரணமா இதை நாங்க ஃப்ளூ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருப்போம். ஆனா இந்த நேரத்துக்கு ஃப்ளூ வரக்கூடாது, அதனால தான் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறது கோவிட்ங்கிறது தெரிய வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய தேவை இருக்குமா, இல்ல அவுட் பேஷண்டாவே? இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வரவங்க ஆஸ்பத்திரி வருது ரொம்ப அபூர்வம். என்ன மாதிரி நடக்கிறதுனா, சில பேருக்கு வேற ஏதாவது காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. ஏதாவது எலும்பு முறிவு இருக்கு, இல்ல அவங்களுக்கு பித்தப்பை ஆபரேஷன் பண்ணணும், இல்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அட்மிட் ஆறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்ப டெஸ்ட் பண்ணும்போது கூட தெரிய வருது. அதனால அந்த மாதிரி வைத்தியங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போறதே தவிர இந்த பிரச்சனைக்காக யாரும் இப்போ அட்மிட் ஆற மாதிரி தெரியல. என்ன மாதிரியான ஒரு ஆட்களை இது அட்டாக் பண்ண சார்? கர்ப்பிணிகள், முதியவர்கள் அந்த மாதிரியா, இல்ல சுகர், பிபி எல்லாம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்? நல்ல கேள்வி. இப்போ கோவிட் தொற்று எல்லாருக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன வயசு, பெரிய வயசு, உடல்நிலை நல்லா இருக்கிறவங்க, கொஞ்சம் மோசமா இருக்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே தொற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரச்சனைன்னு பார்க்கும்போது கூடுமான வரைக்கும் யாருக்கு ஆபத்து அதிகம்னு சொல்லுவோம்னா முதியோர், பிளஸ் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறவங்க, டயாலிசிஸ், கேன்சர் பேஷண்ட், அந்த மாதிரி மக்களுக்கு தான் உயிருக்கு சேதம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நாங்க கணக்கு போட்டு சொல்லுவோம். சார், ஏற்கனவே வேக்சின் போட்டிருந்தோம், ஆனாலும் கூட இந்த கொரோனா இப்ப வருமா, இல்ல இதுக்குன்னு தனியா வேக்சின் போட வேண்டிய தேவை இருக்கு? தமிழ்நாட்டில் இன்னமும் வேக்சின் போடாதவங்க சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி மக்கள்லாம் இப்போ வேக்சின் போடுறது நல்லது. இப்போ உடல்நிலை சரியில்லாதவங்க, முதியோர், ஏற்கனவே டயாலிசிஸ், கேன்சர், சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுத்து தடுப்பூசி போட்டதுன்னா அவங்க ஒரு பூஸ்டர் போட்டுக்கிறது ஓரளவுக்கு நல்லதுதான். முக்கியமா மக்கள் என்ன கடைபிடிக்கணும்னா, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கை சுத்தமா வச்சுக்கிறது, அப்பப்போ கை கழுவுறது, கொஞ்சம் இடைவெளி விடுறது, தேவைன்னா
மாஸ்க் போடுறது, முகக்கவசம் போடுறது, அதெல்லாம் போட்டா ஓரளவுக்கு பெனிஃபிட் வரத்தான் செய்யும். பூஸ்டர் என்ன பிரைஸ்? பூஸ்டர் இப்போ கிடைக்கிறதே பிரச்சனையா இருக்கு, அதுதான் பிரச்சனை. பூஸ்டர் பிரைஸுங்கிறதுக்கு ப்ராப்ளம் இல்ல, பூஸ்டர் அவைலபிலிட்டி ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா இப்போ போடுறதுக்கு டிமாண்ட் ரொம்ப குறைவா இருக்கனால அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஓரளவுக்கு பொதுமக்கள்கிட்ட இல்ல நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா டெஃபினட்டா ஏற்கனவே இருக்க கம்பெனிஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் அவங்க கிட்ட இருக்கு. அது எவ்வளவு வரும் சார் அதோட விலை? வேக்சினுக்கு வேக்சின் வித்தியாசப்படும். இதுக்கு 1500 ரூபாய் 2000க்குள்ள தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் டெக்னாலஜியை பொறுத்து இருக்கு. இப்போ அந்த mRNA வேக்சின் புதுசா டெக்னாலஜி இருக்கு, அந்த மாதிரி வேக்சின்லாம் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். நம்ம ஊர் அந்த கோவிஷீல்டு கோவேக்சின்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான விலையில தான் கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. எது வேணாலும் போட்டுக்கிறது நல்லதான். எல்லாருக்குமே ஒரு பயமும் ஒரு கேள்வியும் இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு சார். அதாவது இந்த வேக்சின் போட்டா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் இறக்குறாங்க அப்படிங்கிறது, அது உண்மையா? ஒரு வேக்சின் ரியாக்ட் பண்ணுமா? எந்த வேக்சினுமே 100% பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. ஆனா எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறது பார்க்கணும். இப்போ உலகத்துல இன்னைக்கு பெரிய ஸ்மால் பாக்ஸ் இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வேக்சின் தான். இன்னைக்கு போலியோ இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வேக்சின் தான். ஸோ அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நம்ம செஞ்சு முடிச்சோம்னா அது வேக்சின்னால தான். அந்த மாதிரி ஒரு பரம்பரையில வந்த வேக்சின் தான் இந்த கோவிட் வேக்சினும். அதுக்காக இதுல பிரச்சனையே வராதுன்னு தப்பா சொல்லக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குங்கிறது கணக்கு போட்டு பார்க்கணும். கோவிட் வேக்சின்ல ஆபத்து மிக 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 குறைவு. கோவிடோட தாக்கத்தினால தான் ஆபத்து மிக அதிகம். ஏற்கனவே கோவிட் வேக்சின் போட்டவங்களுக்கு புதுசா போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை வரப்போறது இல்லை. யூஸ்வலா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தர போடும்போது தான் நாங்க ஆபத்து நாங்க யோசிப்போம். ஸோ ஏற்கனவே கோவிட் வேக்சின் பழக்கப்பட்டவங்க அப்படிங்கறதுனால இப்போ 3வது தடவையோ 2வது தடவையோ வேக்சின் போடுறதுனால பயம் கிடையாது. அதாவது பெரிய அளவுல உயிரிழப்பு எல்லாம் ஏற்படாது, சாதாரண சளி காய்ச்சல் தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனாலும் கூட ஒரு வேக்சினோ இல்ல ஒரு பூஸ்டரோ போட்டுக்குங்கன்னு சொல்றீங்களா? அது எதுக்கு? இப்போ இவ்வளோ ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எதுக்கு நம்ம பூஸ்டர் போட்டுக்கிறது? இது நல்ல கேள்வி. இப்போ எல்லாருக்கும் பூஸ்டர் போடணும்னு நம்ம சொல்லவே கூடாது. யாருக்கு ஆபத்து அதிகம், ரிஸ்க் அதிகம். ஏன்னா இப்ப ஏற்கனவே ஒருத்தர் முதியோர், அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த கோவிட்னால கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் நாங்க அதிகமா சந்திச்சோம். சோ அவங்களுக்கு கோவிட் பெரிய அளவுல வரலனா கூட பின்னாடி இருதயத்து உயிர் சேதம் அதிகமா இருந்துங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி மக்களுக்கு கோவிட் வரதுனால ஆபத்து இன்னும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்க மாத்திரம் பூஸ்டர் போட்டுக்கிறத பத்தி டெஃபினட்டா யோசிக்கணும்.